சாம்பியன்ஸ் டிராஃபியுடைய முதல் அரையிறுதியில இந்தியா, ஆஸ்திரேலியா ஆகிய அணிகள் மார்ச் 4ஆம் தேதி மோதுறாங்க. இந்த போட்டி துபாயில நடைபெறும். 5ஆம் தேதி நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா ஆகிய அணிகள் லாகூர்ல விளையாடுறாங்க. இந்த நிலையில அரையிறுதிக்கு முன்னாடி ஆஸ்திரேலிய அணி ஓபனரை நீக்கிவிட்டு மாற்றாக சுழற்பந்து வீச்சு ஆல்ரவுண்டரை அணிக்குள்ள கொண்டு வந்திருக்காங்களாம். ஆஸ்திரேலிய அணி ஓபனர் மேத்யூ ஷாட்டை அணிலிருந்து நீக்கிட்டாங்க. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான லீக் போட்டியில விளையாடிய பொழுது ஷாட்டிற்கு காயம் ஏற்பட்டதால அவரை நீக்கிவிட்டதாக ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் அறிவிச்சிருக்காங்க. அவருக்கு மாற்றாக சுழற்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர் கூப்பரை தேர்வு செஞ்சிருக்காங்க. சமீப காலமாகவே உள்ளூர் போட்டிகள்ல கூப்பர் அபாரமாக பந்து சுழல்வதால அவர் அரையிறுதியில சேர்த்திருக்காங்க. அணில ஏற்கனவே ஓபனர் இடத்திற்கு மெக்கூர்க் இருக்காரு. இருந்தாலுமே ஸ்பின்னர் ஒருவரை, அதாவது கூப்பரை ஆட வைக்க வேண்டும் அப்படின்றதுனால அவரு சேர்க்க முடிவு பண்ணிருக்காங்களாம். 21 வயதாகும் கூப்பர் அவர்கள் இதுவரைக்குமே 3 ஒருநாள் போட்டிகள்ல தான் விளையாடி இருக்காரு. அதுல 10 ரன்களை தான் எடுக்க முடிஞ்சது. உள்ளூர்கள்ல 22 T20 போட்டிகள்ல விளையாடி 34.46 சராசரியில 136 ஸ்ட்ரைக் ரேட்ல ரன்களை அடிச்சிருக்காரு. மேலும் 12 போட்டிகள்ல பந்து வீசி 7.47 எக்கானமில தான் ரன்களை விட்டு கொடுத்திருக்காராம். கூப்பர் அணியில சேர்த்ததால ஓபனர் இடத்துல டிராவிஸ் ஹெட்டுடன் யார் செயல்படுவார் அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. அலெக்ஸ் ஹாரிக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி சேர்த்தா அணில இடது வலது காம்பினேஷன் பாதிக்கப்படும். இதனால மார்னஸ் லபுஷனை ஓபனராக களமிறங்க வாய்ப்பு இருக்கா. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.